ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா காட்ஜிலா -1 அப்படின்ற ஒரு ஜப்பானீஸ் மூவி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2023 ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை வந்து. பட் ஆனால் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இப்போ இந்த ரிவ்யூ கேட்குறவங்க மத்தியில் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா இப்போ கண்டிப்பாக இப்போ பாருங்கள். நல்ல ஒரு படம் தான். ஸோ ரிவ்யூ பண்ண வேண்டாம் நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சு ரிலீஸ் ஆகி. அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆனாலும் போகலாம். நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிறது தான் அந்த ரிவ்யூ. ஸோ படம் ரிலீஸ் ஆகி உடனே தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ பட் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் சைஃபை மூவி இது. ஸோ இது வந்து ஓடிடிலலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அகாடமிக் அவார்டு, அதாவது இது எப்படி சொல்கிறது, ஆஸ்கர் அவார்டு வந்து வாங்கின ஒரு படம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸுக்காக வாங்கியிருக்கு. ஸோ ஜப்பானீஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா டக்காஷி யமாஸ்கி. லாங்குவேஜ் வந்து ஜப்பானீஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து கோசோ ஷிபாசாக்கி வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ இவங்களாம் தான் வந்து இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ கேஸ்டிங்ஸ் வந்து நான் சொல்லலாம் தான் நினச்சேன், யார் யார் பேர்லாம். பட் எல்லா மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்குது. இதில் ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு எனக்கு தெரில. ஸோ நான் யாரும் தப்பாக சொல்ல, குத்தம் சொல்ல, ஸோ கேவலமாக சொல்ல. ஸோ பட் நீங்கள் நான் அந்த கேஸ்டிங்ஸான இமேஜஸ்லாம் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு படம் பார்த்ததே மறந்து போச்சு. ஸோ என்னடா இது, யார் நடித்தா, என்ன பண்ணா, யார் என்ன கேரக்டர் நடித்தா, எது பையன் எது பொண்ணுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எல்லா மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது வேறு. ஸோ அதனால் நான் கேஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தோட மெயின் ப்ளாட்டுக்கு நான் வந்துடுறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு வார் 2ல் வந்து வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்ருக்கு. அந்த வேர்ல்டு வார் 2 எண்டிங் பீரியட் இது. ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ மாதிரி டோக்கியோ வந்து அப்போ வந்து ஒரு மெயின் சிட்டி மாதிரி இல்லாமல் ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று இருக்குது, அதாவது காட்ஜிலா. ஸோ அந்த காட்ஜிலா வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்ஜிலா வந்து ஒரு மினி காட்ஜிலா தான் அது. ஸோ இப்போ இருக்கிற காட்ஜிலா சீரீஸ்லாம் வருது பார்த்திங்களா, அந்த சீரீஸோடு ஒப்பிடும்போது இந்த காட்ஜிலா வந்து மினி தான். ஆனால் இந்த மினி காட்ஜிலாவை காட்டின விதம் தான் ஹைலைட்டு, செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இந்த காட்ஜிலா வந்து என்ன பண்ணால் இருக்கிற ஜப்பானில் இருக்கிற எல்லா கிராமத்தையும் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ ஒருத்தர் இருப்பாப்புல, அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா எதர்ச்சியாக வந்து ஒரு பொண்ணையும் ஒரு பொண்ணும் அதுக்கு கூட சேர்ந்து ஒரு குட்டி பொண்ணையும் பார்ப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணும் குட்டி பொண்ணு வந்து அம்மாவும் பொண்ணும் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து போரில் சிதறடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்றா சேர்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், இவன் அந்த பொண்ணையும் அந்த குட்டி ஒரு 3 வயசு 4 வயசு பொண்ணையும் ஏற்றுப்பான். ஏற்றுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்வாங்க. பட் புருஷன் பொண்டாட்டியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து அந்த குடும்பத்தை வந்து குடும்பமாக இருந்து வாழ்வாங்க. ஸோ இவன் வந்து ஹீரோ வந்து யார் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறவன். இந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறவன் வந்து பார்த்திங்கன்னா காட்ஜிலா வந்து அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக அட்டாக் பண்ணாமல் ஓடி போய் ஒளிஞ்சுவான் பயந்து. ஸோ அது வந்து அந்த குற்ற உணர்ச்சி இவனாலே வந்து அந்த காட்ஜிலா வந்து அட்டாக் பண்ணாமல் கொல்லாமல் விட்டதுனால பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் வந்து அடித்து நொறுக்கி போட்டுரும். அடித்து நொறுக்கணுனால என்ன ஆச்சுன்னா, அந்த வில்லேஜில் இருக்க மக்களை இவனை எதர்ச்சியாக பார்க்கும்போது, நீ மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தனா என் குடும்பம்லாம் எனக்கு உயிரோடு வந்திருக்கும், என் குடும்ப சத்தத்துக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லும்போது ஹீரோவுக்கு அந்த வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஸோ அந்த குற்ற உணர்ச்சியில் அவர் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸோ அவர் வந்து எப்படி அந்த காட்ஜிலாவை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் இருப்பார். ஸோ அவர் வந்து காட்ஜிலா வந்து அழிச்சாங்களா இல்லையா, ஸோ ஜப்பான் மக்கள் வந்து இந்த காட்ஜிலாவோட துன்பத்துலேருந்து மற்ற விஷயத்தில் துன்ப விஷயங்கள்லேருந்து மற்ற கஷ்டத்துலேருந்து காட்ஜிலானால் வர்ற கஷ்டத்துலேருந்து வெளியேறினாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. காட்ஜிலாவை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து எடுத்த விதமும் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற தருவாயில் எப்படிலாம் வந்து மக்கள் இருந்திருப்பாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட உணவு பழக்கங்கள், அவங்களோட பேசுகிற விதம், அவங்களோட கான்ஃபிடென்ஸ். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவாக நடித்த அந்த ஒருத்தர் வந்து அந்த குற்ற உணர்ச்சியில் வந்து இருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப எதர்ச்சியாக வந்து நடிச்சிருப்பார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்ஜிலா வந்து இப்போ வர இந்த மல்டிவர்ஸ் காட்ஜிலா மாதிரி அப்படியே இந்த காட்ஜிலாவுக்கு வந்து ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படின்லாம் இல்லை. அது ஒரு மிருகம், அவ்வளோதான்.
கிட்டத்தட்ட ஒரு டைனோசர் வகையில் சேர்ந்த ஒரு ரெப்டைல் இது வந்து அது ஒரு வகை அவ்வளோதான். ஸோ அது வந்து என்னதுன்னா, அதுக்கு வந்து இந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்போல்லாம் தெரியாது. கண்ணில் படுறது எல்லாத்தையும் அடித்து முறுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அது வாயிலிருந்து வர அந்த தெர்மோநியூக்ளியர் பவர் அது வந்து சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா காட்ஜிலாலும் காட்டினதை விட இப்போலாம் வந்து பிங்க்கு, ப்ளூ, கிரே, க்ரீனு இந்த மாதிரி கலர்லலாம் கலராக காட்டுறானுங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸோ ஒரு காட்ஜிலாவுக்கு வந்து அந்த தெர்மோ நியூக்ளியர் பவர் அதோட இருந்ததா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அந்த கரெக்டாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த எஃபெக்ட் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும், நான் இந்த படத்தை மிஸ் பண்ணது என்னோடய பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இது நான் வந்து அவ்வளோவா கண்டுக்கலை. ஸோ அப்போ நான் போயிருக்க வேண்டியது. ஸோ இது பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அகாடமி அவார்டு, ஆஸ்கர் அவார்டு வாங்கின படம். சூப்பராக வந்து கொஞ்சம் காட்ஜிலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் பொம்மை படம் மாதிரி தெரியும் ஒரு சில நேரங்களும். பட் ஆனால் அது வந்து தத்ரூபமாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக என்னோட தியேட்டரிலோ இல்லை ஐமேக்ஸிலோ ரீரிலீஸ் ஆனால் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம். நான் வந்து தியேட்டரில் மிஸ் பண்ண படம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் அப்படின்ற ஒரு படமும், அப்புறம் இந்த படமும் நான் மிஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பாக்கி நிறைய குப்பை படத்தெல்லாம் தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். அயலான், அப்புறம் வந்து கேப்டன் மில்லர், இந்த மாதிரி படம்லாம் போய் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த படத்தையும் கிரியேட்டர்ன்ற ஒரு படம் இருக்குது, அந்த ஏஐ ரோபோட்டிக்ஸ் வச்சு அந்த படமும், இந்த 2 படத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இன்டர்ஸ்டெல்லர் படத்தையும் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன், தியேட்டரில் பார்க்கவே இல்லை. ஸோ அது அப்போ வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தியேட்டரில் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இப்போ பாருங்கள். ஸோ நான் மிஸ் பண்ணிவிட்டேன். ஃப்யூச்சரில் சப்போஸ் ரீரிலீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், அந்த காட்ஜிலாவை காட்டின விதம், காட்ஜிலாவோட உண்மையான பவர் எப்படி இருக்கும், காட்ஜிலாவோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும், அது ஒரு மிருகம், அதுக்கு வந்து கண்ணில் படுறது எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. நம்ம திடீர்னு வந்து காட்ஜிலா வந்து டயட்டில் இருந்து ஒரு அப்படியே ரன்னிங் ரேஸ் மேரத்தான் ஓடி வர மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக குழந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வருது. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு காட்ஜிலா அவ்வளோ ஓவர் வெயிட்டாக உள்ள காட்ஜிலா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சூப்பராக நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்து ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ மக்களை வந்து ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக புத்துன்னு காட்ஜிலா ஓடி வர்றதில் மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே ஒரு குழந்த மாதிரி ஒரு கால் 2 கால், ஒரு கால் வச்சு இன்னொரு கால் வச்சு அப்படியே பொறுமையாக நடந்து வர மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அப்படி தான் முடியும் அதால். ஸோ அந்த ஓவர் வெயிட் வச்சு ஸோ கரெக்டாக தத்ரூபமாக காட்ஜிலா எப்படி இருக்குமோ அப்படி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ளஸ் அந்த நியூக்ளியர் தெர்மோ பவர் அது வந்து அந்த வாயிலேருந்து காமிச்சது வந்து பர்ஃபெக்ஷனாக இருந்தது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சரியாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கும் அதே மாதிரி ஆர்ட் ஒர்க், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு, அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து யூஸ் பண்ண பிளேனு, அதே மாதிரி அந்த செட்டு, அந்த மொத்த வில்லேஜை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வில்லேஜ் வந்து ஃபுல்லாக அந்த செட்டு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 4.5 கொடுக்கலாம். தேங்க்யூ.